தேங்காய் அரைச்சி இன்னைக்கு நண்டு குழம்பு வைக்க போறேன். வாங்க நண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு இப்போ நான் பழையபடி தொடங்கியிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சட்டி அடுப்புல வச்சாச்சு. தீயை கூட்டி வச்சுட்டு இதுக்கு கடுகு போட்டுடலாம். போட்டுட்டோம். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் எடுத்து இது நல்ல பொன் நிறத்துல வரட்டும். அது வரையும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஓரளவு சுமந்து வந்திருக்கு. இதுக்கு அளவு நண்டுக்கு அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் சுமக்கட்டும். இது இன்னும் கொஞ்சம் சுமக்கணும். இனி இப்ப இது ஓரளவு சுமந்துட்டு இது கூட நான் ஒரு 3 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கொஞ்சம் கூட வதங்கட்டும். இது ஓரளவு நல்லா வதங்கி வந்திருக்கு. இனி இது கூட மசாலா எல்லாம் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா மல்லிப்பொடி, கொஞ்சமா தனி மசாலா பொடி, தனி வத்தல் பொடி, இது வந்து நான் எல்லா கறிக்கும் போடுற மிளகு பொடி. இதுல எல்லா ஐட்டமும் சேர்ந்திருக்கும். மல்லி கில்லி எல்லாம் சேர்ந்திருக்கும். அதுல கொஞ்சமா போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல நமக்கு நல்ல மிளகு பொடி. இவ்வளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுடுவோம். நம்ம உப்போட அளவாதான் போட்டிருக்கு. இனிமே கறிக்கு காணாட்டினா நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு போடலாம். இதுல வந்து நான் கொஞ்சமா புளி நனைய போட்டிருக்கேன். ஒரு கொஞ்சோல புளி போட்டிருக்கேன். நமக்கு வந்து கொஞ்சம் புளி தேவை இருக்கும். சிலவங்களுக்கு புளி அதிகமா தேவைப்படாதவங்க புளி போடணும்னு தேவையில்லை. இதையும் கரைச்சி உள்ள ஊற்றிடுவோம்.
அவ்வளவுதான். இதுக்கு வந்து புளி தேவை இருக்காது, தேவை உள்ளவங்க மாத்திரம் ஊத்தினா போதும். இப்ப இதுல வந்து தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சு வச்சிருக்கேன். அதாவது நமக்கு ஒரு அரை மூடி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், அதுலயும் கொஞ்சம் குறைவானாலும் எடுத்துக்கலாம், நம்ம தேவைக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நான் அரை மூடி எடுக்கல, தேங்காய் பெரிய தேங்காய், அதனால நான் ஒரு 3/4 மூடி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தேவைக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நண்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு நீ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் காணாது, இவ்வளவு உப்பு போடுறேன். இது 1 கிலோ நண்டு வாங்கி நான் வந்து நல்லா கழுவி விருத்தியாக்கி வச்சிருக்கேன். இனிமே இதை பிறக்கி உள்ள போட்டுடலாம். இது நண்டு கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததுனால அது வந்து இருக்கிற தண்ணியும் நல்லா கட்டை பிடிச்சிருக்கு. நம்ம நண்டு கழுவி என்னைக்குமே வெளியில வைக்க கூடாது. ஒண்ணுல நண்டு கழுவுன உடனே வச்சிடணும், இல்லைன்னா அதை எடுத்து ஃப்ரீசருக்குள்ள வச்சிடணும். பாருங்க, சூப்பரான நண்டு கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதே பக்குவத்துல நீங்களும் வைங்க. இனி அதை நல்லா கொதிச்சு அந்த நண்டு வேகட்டும். நம்ம கொஞ்சம் தீய கொஞ்சம் குறைச்சி போட்டுடலாம், அது மெதுவா இருந்து வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். உப்பு கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது கொஞ்சம் கூட வத்தட்டும். இனி கறி நல்லா காஞ்சிட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் சிம்மில் போடுவோம். அவ்வளவுதான், நல்லா சிம்மில் போட்டாச்சு.
இப்போ நல்ல எண்ணெய் திரிஞ்சிருக்கு. இனிமேல கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி ஊற்றிட்டு அவ்வளோதான். இனி அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் ஆக்கிடலாம். ஓகே, ரெடி ஆயிட்டு அவ்வளோதான்.